Good day to you guys. In this video, we are going to see about describing a process. It is given in your 11th standard English textbook, 3rd unit book back exercises. If we put this in a question, it will be how something is made or how something works. ஒரு விஷயம் எப்படி செயல்படுது அல்லது எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டரில் எழுதுறதுக்கு பேர் தான் டிஸ்கிரைபிங் எ ப்ரோசஸ். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஃபாலோ த க்ரானலாஜிக்கல் ஆர்டர். அதாவது ஒன்றின் அடுத்து இன்னொன்று. ஃபார் எக்ஸாம்பிள், அஷ்யூம் தட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் அ காஃபி. ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா கூட before boiling the milk you cannot add coffee powder or something. So there is an order to do that. அதை செய்யறதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. முதல்ல பாலை காய்ச்சணும், பாயிலிங் த மில்க், அண்ட் தென் ஆடிங் சுகர், அண்ட் தென் ஆடிங் காஃபி பவுடர். தெர் இஸ் அன் ஆர்டர் டு ஃபாலோ இட். ஸோ அந்த ஆர்டர் படி எழுதினா தான் இட் வில் நாட் பி மிஸ்ட் அப். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒருத்தர் செய்ய முடியும். Then the next thing is, how will you give it? You can give it in two choices, either by giving instructions or using passive forms. ரெண்டு விதத்தில் இதை செய்யலாம். ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஸ்டார்டிங் வித் த வேர்பை ஸ்டார்ட் பண்ணி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி கொடுக்கலாம். or else ஒரு அப்படி இல்லை அப்படின்னா passive form, that is giving importance to the done thing. எதுக்கு நீ அந்த செயலை செய்யறியோ அதனை முதன்மைப்படுத்தி passive வாய்ஸில் எழுதலாம். ஸோ இதில் என்னென்ன வார்த்தைகளை நீ யூஸ் பண்ணலாம்? நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஒரு ஆர்டர் படி எழுதணும் அப்படின்னா, ஸோ அப்போ ஃபஸ்ட், தென் அண்ட் தென் ஆஃப்டர் தட், முதல்ல இதை செய்யணும், அதுக்கப்புறம் இது செய்யணும், ஆஃப்டர் தட் அதை செய்ததுக்கப்புறம், லேட்டர் அதற்கு பின், அப்புறம் ஃபைனலி கடைசியாக, லாஸ்ட், இன் த எண்ட். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் that are used to express the chronological order. இந்த வார்த்தைகளை வச்சு முதல்ல என்ன செய்கிறது, ரெண்டாவது என்ன செய்கிறது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி எழுதலாம். So let us put all these words into 4 categories. நான் இதை 4 வகைப்படுத்துகிறேன். The first one is starters. முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஸ்டார்டர்ஸில் கொடுத்துடலாம். அதாவது ஃபஸ்ட்லி இந்த வேர்ட்ஸை நீ யூஸ் பண்ணும்போது இது ஸ்டார்டர்ஸ். அந்த ப்ரோசஸை நீ டிஸ்கிரைப் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இருக்கணும். Then the next one is continuous. After that you are doing something. அதுக்கப்புறம் நீ செய்கிறது எல்லாத்தையுமே இந்த கண்டினியூஸில் செகண்ட்லி, அதற்கு அடுத்ததாக, அண்ட் தென், நெக்ஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் கண்டினியூயஸ். உன்னை தொடர்ச்சியாக செய்கிற போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸாக இந்த கண்டினியூஸை எடுத்துக்கலாம். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிங்க்ரோனைசர்ஸ். சிங்க்ரோனைசர்ஸ் மீன்ஸ் ஒன்றுக்கு தொடர்பை ஏற்படுத்துறது. மீன் வைல், இதற்கு இடைப்பட்ட நேரத்தில், இந்த மீன் டைம், while doing this, இதை செய்யும் பொழுது, இந்த வேர்ட்ஸையும் நீ டிஸ்கிரைபிங் எ ப்ரோசஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் திஸ் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு எந்த ப்ரோசஸ்க்கு எந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கிறத நீ அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதா. ஜஸ்ட் நோ திஸ் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. தென் த லாஸ்ட், லிங்கர்ஸ், கடைசியாக இறுதியாக முடிக்கிறது. ஃபைனலி, அட் லாஸ்ட், கடைசியாக, இறுதியாக, இன் த எண்ட். ஸோ தீஸ் ஆர் த லிங்கர்ஸ் தட் ஆர் யூஸ்ட் அட் த லாஸ்ட், கடைசியாக நீ யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டர்ஸ், கண்டினியூயஸ், சிங்க்ரோனைசர்ஸ் அண்ட் லிங்கர்ஸ். ஓகே, நவ் இட்ஸ் ஓகே வித் த வேர்ட்ஸ் தட் யூ நோ. நீ எல்லா வார்த்தைகளையும் இப்போ தெரிஞ்சுட்ட. ஐ எம் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு யூஸ் இட். இப்போ ப்ரிப்பேரிங் ஆப்பிள் ஜூஸ், இதை ஒரு ப்ரோசஸாக டிஸ்கிரைப் பண்ணுறது எப்படி? Let us use all those words, that is starters, then continuous and then linkers. நீ தெரிஞ்ச வார்த்தைகளை எல்லாம் இப்போ யூஸ் பண்ணணும். Remember that you are using it in the method of giving instructions. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம இதை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஸோ start it with a verb. வேர்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ look at this sentence. First take 2 fine apples and wash it well. ஃபஸ்ட் அப்படிங்கிற ஸ்டார்டர் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டேக், வாஷ், ரெண்டுமே வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸை மட்டும் இருக்கு, யூங்கிற சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிடு. ஸோ டேக் 2 apples அண்ட் வாஷ் இட் வெல். முன்னாடி அந்த ஸ்டார்டர் ஃபஸ்ட், அதனுடைய தொடக்கத்தை சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் கண்டினியூயர், இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ கண்டினியூஸ்க்கான வேர்ட்ஸ். தென் கட் த ஆப்பிள் இன்டு ஸ்மால் பீசஸ்.
ஸோ அடுத்தது தென்னுங்கிற அந்த கண்டினியூரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டுங்கிற வேர்பு மட்டும். ஸோ கட் த ஆப்பிள் இன்டு ஸ்மால் பீசஸ், சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் வரும் பாரு, ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது இது. ஸோ நெவர் எவர் சேஞ்ச் த ஆர்டர். ஸோ ஆர்டரை மட்டும் மாற்றிடாத, வெர்பை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன், முன்னாடி ஸ்டார்டர், அதுக்கப்புறம் கண்டினியூங்கிற வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோ. வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அண்ட் தென் add the apple pieces and half a cup of water in a blender jar. So and then அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் add அப்படிங்கிற வெர்பு, நான் எல்லாமே எடுத்துருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ, வேர்ப்ஸ் தான். கட், வாஷ், டேக். ஸோ add, அதுக்கப்புறம் வந்து பிளெண்டட் ஜார். இந்த குக்கிங் டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் நீ ஃபெமிலியரைஸ் ஆகிக்கணும். இந்த வீடியோலேயே பின்னாடி என்னென்ன குக்கிங் டேர்ம்ஸ் இருக்குங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நோ இட். ஸோ அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த தேர்ட் ஸ்டெப்பை முடிச்சிடும். தென் த நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது என்ன செய்யணும்? நம்ம அகைன் the word next is used, the synchronizer. அதனோட அடுத்தது என்ன செய்யுது? நெக்ஸ்ட் blend them. blendனா ஒன்றும் இல்லை, அரைக்கிறது. ஸோ blend them until smooth puree, அதாவது நல்லா வந்து ஸ்மூத்தாக வர வரைக்கும் அதை அரைச்சிடணும். ஸோ blend them, blendங்கிற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடி அந்த சிங்க்ரோனைசரில் நெக்ஸ்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த ஆர்டர் படி தான் எழுதுகிறேன், ஸ்டார்டர் அண்ட் தென் கண்டினியூயர், சிங்க்ரோனைசர். அண்ட் யூஸ் வெரி சிம்பிள் சென்டென்சஸ், ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ண வேர்ட்ஸை, நிறைய வேர்ட்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன லைனாக இருந்தாலும் சிம்பிள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கோ. After that, strain the juice into a bowl using a metal strainer. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஒரு மெட்டல் ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி ஒரு பவுலில் ஊற்றுறோம். ஸோ ஆஃப்டர் தட் அப்படிங்கிற சிங்க்ரோனைசரை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் தட் ஒன்று படிநிலையை சொல்கிற மாதிரி சொல்லி யூ ஸ்ட்ரெயின், அதை வந்து வடிகட்டுறதுக்கு வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு வந்து ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் த ஜூஸ் இன்டு எ பவுல். பவுல்னால் ஒரு கிண்ணம். Now the last one, லிங்கர்ஸை யூஸ் பண்ணி ஃபைனலி add honey or sugar with a spoon. கடைசியாக இது கூட சர்க்கரை அல்லது ஹனி சேர்த்திக்கோங்க. Now the juice is ready to serve. The tangy and healthy apple juice is ready to serve. Now you finish the process. So line by line order. ஸோ ஒவ்வொன்றையும் வெர்பில் ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடி இந்த ஃபைனலி, ஃபஸ்ட்டு, தென் அண்ட் தென் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஹவ் யூ write a process. So let us see the cooking terms in this video. Like cooking terms in the kitchen utensils பார்த்துக்கோ, bowl, basket, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேச்சுலா, கரண்டி, பிளெண்டர், மிக்ஸி அந்த இது இருக்கிறது, ஸ்ட்ரெயினர் வடிகட்டி, விஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த கலக்கிறது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் தட் யூ ஷுட் பி ஃபெமிலியர் டு யூ டு ரைட் திஸ் ப்ரோசஸ். இந்த வேர்ட்ஸ் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். Just note it down in your book. So seeing the picture you can understand its meaning. இந்த picture பார்த்தாவே உனக்கு meaning வந்து புரிஞ்சிடும். So I will give you some other process, describing a process. For example, you will be asked how to do a first aid. இப்போ ஒருத்தருக்கு எலக்ட்ரிசிட்டினால் பாதிக்கப்பட்டுட்டாங்க, இவங்களுக்கு எப்படி வந்து நீ ஃபஸ்ட் எய்டு கொடுப்ப அப்படின்னு கூட உனக்கு கொஷின்ஸ் வரலாம். So for this I gave you an example of how will you give first aid to a person who got an electric shock. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்னால் பாதிக்கப்பட்டவருக்கு எப்படி நீ ஃபஸ்ட் எய்டு கொடுப்ப, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. டர்ன் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி இஃப் பாசிபிள். முதல்ல என்ன செய்யணும்? எலக்ட்ரிசிட்டியை பாசிபிள் ஆனால் டர்ன் ஆஃப் பண்ணிடணும். த நெக்ஸ்ட் திங், அடுத்தது மூவ் த விக்டிம் யூஸிங் எ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி லைக் வுட். அந்த விக்டிமை வந்து மூவ் பண்ணணும், கையால் தொடக்கூடாது. நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கட்டை மாதிரி இருக்கிறத ஒன்று வச்சு மூவ் பண்ணணும். செக் ஃபார் ப்ரீத்திங் அண்ட் டூ சிபிஆர். மூச்சு விடுறாங்களான்னு பார்க்கணும். இஃப் நாட், ஒருவேளை அப்படி சரியான மூச்சு விடலை அப்படின்னா சிபிஆர் மீன்ஸ் கார்டியாக் பல்மனரி ரெசசிட்டேஷன். அதாவது வந்து சினிமா படத்துல எல்லாம் பார்த்துப்பீங்களா, ஹார்ட் பம்பிங் இல்லை அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி 30 டைம்ஸ் ஹார்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி 2 டைம்ஸ் வந்து பிரெத் கொடுப்பாங்க மவுத் வழியாக. ஸோ தட் இஸ் வாட் சிபிஆர். ஸோ ஒரு வேளை ப்ரீத்திங் இல்லைன்னா அந்த சிபிஆர் பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன், அப்ளை பேண்டேஜ் ஆர் க்ளீன் கிளாத் ஃபார் பர்ன்ஸ் இஃப் எனி. ஒரு வேளை தீப்பட்ட மாதிரி காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா பேண்டேஜ் அல்லது க்ளீன் கிளாத் யூஸ் பண்ணணும்.
அவாய்ட் யூஸிங் டவல். ஒரு பிளாங்கெட்டோ டவலோ யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் லூஸ் ஃபைபர் வில் ஆல்வேஸ் ஸ்டிக் டு த பர்ன்ஸ். அந்த லூஸ் ஃபைபராக இருக்கிறது வந்து அந்த புண்ணில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால் அதை செய்யக்கூடாது. ஸோ ஆர்டர் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியாக எது செய்யக்கூடாதுங்கிறதோட முடிகிறது. Suppose if you are asked how to perform first aid on a person who had a sudden heart attack. ஸோ சப்போஸ் சடன் ஹார்ட் அட்டாக் ஆன பர்சனுக்கு ஃபஸ்ட் எய்ட் இப்போ நான் சொன்ன அதே தான் பார்த்துக்கோ. கால் 911, தட் இஸ் ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஆர் ஆஸ் சம்மன் எல்ஸ், வேறு யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். ரெண்டாவது, லே த பர்சன் ஆன் their பேக் அண்ட் ஓப்பன் their ஏர்வே. ஸோ எல்லாமே பாரு வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லே த பர்சன், ஓப்பன். Then check for breathing. If they are not breathing, start CPR. The same procedure. Check, start. Verbal start ஆயிருக்கு. Perform 30 chest compressions. Perform 2 rescue breaths. 30:2. 30 தடவை நல்லா செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். 2 தடவை ரெஸ்கியூ பிரெத்ஸ் கொடுக்கணும் டு மேக் த ஹார்ட் பம்ப். அந்த ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கிறதுக்கு. ரிப்பீட் அண்டில் அன் ஆம்புலன்ஸ் அரைவ். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் அரைவ் ஆகிற வரைக்கும் இதை திருப்பி ரெப்படிஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் ரைட் சம்திங். உன்னை எப்படி செய்யறது, ஹவு சம்திங் ஷுட் பி டன். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ். ஸோ கிவ் யூ another எக்ஸாம்பிள். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உனக்கு கொடுத்துருக்கேன். how will you cover your book using a brown sheet? ஸோ திஸ் வாஸ் ஒன்ஸ் asked as a public question. ஒரு பப்ளிக் கொஷின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நான் உனக்கு சிம்பிள் டேர்ம்ஸ் எழுதியிருக்கேன். டேக் எ ப்ரௌன் ஷீட் அண்ட் கட் இட் டு த சைஸ் ஆஃப் த புக். அந்த புக்கு அளவுக்கு ஒரு ப்ரௌன் ஷீட்டை எடுத்து கட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ட்ரிம் த ஷீட் டு த வித் அண்ட் லென்த் ஆஃப் த புக். அந்த ஷீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஸோ வித் அண்ட் லென்த், அகலத்துக்கும் நீளத்துக்கும் ஏற்ற மாதிரி. ரேப் த ஷீட் அரவுண்ட் த புக் ஈவன்லி. 2 பக்கமும் ரேப் பண்ணி கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபோல்ட் த ஷீட். மீதி இருக்கிற ஷீட்ஸை 2 பக்கமும் போத் சைட்ஸும் கவர் பண்ணுங்கள். ஸ்டாப்பிள் த ஃபோல்டர் ஷீட் ஆர் யூஸ் அ டேப் டு பேஸ்ட் இட். ஒன்றா வந்து செல்லோடேப் வச்சு டேப் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் ஸ்டாப்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிற பாரு. டேக், கட், ட்ரிம், ரேப், ஃபோல்ட், ஸ்டாப்பிள், பேஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட். எல்லாமே வேர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ப்ஸ் தான் வந்து இட் ஷுட் பி நோன் டு யூ டு ரைட் இட். இந்த வார்த்தைகள் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ட்ரிம் பண்ணுறேன்னா என்ன, ரேப் பண்ணுறதுனா என்ன, கவர் பண்ணுறது. ஸோ ஃபோல்டு மடிக்கிறது, கட் யூ நோ தட், ஸ்டாப்பிள் பின்ன ஸ்டாப்பிள் பண்ணுறது. As I already told you, there are 2 ways to describe a process. The first one is giving instructions. I gave you so many examples for that. நான் ஏற்கனவே உனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸை வந்து கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எப்படி இது பண்ணுறதுன்னு. The next one is passive forms. It is the same thing, but you are giving it in a passive voice. passive voiceல எழுதணும். passive voiceல எழுதும்போது 2 மாடல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஷுட், வில். இது ரெண்டுக்கும் கூட பி வேர்டு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வேர்ப். இது 3 தான் வெர்பாக இருக்கணும். அந்த டன் திங்கை முன்னாடி கொண்டு வந்துடு. ஃபார் எக்ஸாம்பிள், பாயில் த வாட்டர் அப்படின்னா த வாட்டர் ஷுட் பி பாயில்ட். ஆட் 2 டீஸ்பூன்ஸ் அப்படின்னா 2 teaspoons will be added or should be added. Then cover the whistle. The whistle should be covered. And the should plus be plus past participle கடைசியாக எழுதுகிற ஆப்ஜெக்டை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுது. இட் இஸ் வெரி ஈஸியர் டு ரைட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து அப்படியே பாசிவ் வாய்ஸில் எழுதினா போதும். வில் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆர் ஷுட் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தட்ஸ் இட். So this is the exercise that is given in your textbook. உன் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருந்த ஒன்று எழுதிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து யூ மே ட்ரை இட். நீ ட்ரை பண்ணி பாரு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் அந்த பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க பாரு. டு மேக் யூ சாக்லேட் கேக் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் ஷிஃப்ட் த ஃப்ளார் ஷுட் பி ஷிஃப்டர். ஆட் பட்டர், சுகர், சால்ட். சுகர், பட்டர், சுகர், சால்ட், வாட்டர் வில் பி ஆடட் ஆர் ஷுட் பி ஆடட். ஸோ அந்த மாதிரி ஷுட் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அல்லது வில் ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட பேசிவ் ஃபார்மை எழுத. Guys, I gave it in a very simple sentences because it is purely mark oriented things. ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கணும்னு ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். Hope it is useful.